ஆமா ஆமா எந்த இடத்துல மேடம் அங்க கேமரா வசங்களா சரி மேடம் கேமரா பாஸ் மாதம்பட்டி ரங்கராஜ் அண்ட் ஜாய் கிறிசல்டாவோட கேஸ் வந்து பாத்தீங்கன்னா விசாரணையில இருக்கு. இப்போ அவங்களோட நெக்ஸ்ட் ஹியரிங் பாத்தீங்கன்னா ஃபெப் 2026 வந்து போஸ்ட்பாண்ட் ஆயிருக்கு. அண்ட் இப்போ ஜாய் கிறிசல்டா புதுசா ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நிறைய கஷ்டத்தையும் பிரச்சனையும் கொடுத்திருக்காரு. இத நீங்க டீட்டெயிலா விசாரிச்சு சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுங்க அண்ட் அவரை ஜாமீன்ல கூட வெளியில விடக்கூடாது அப்படின்னு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்த மனுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவ்வளவு நாள் வரைக்கும் என்னோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் ரெட்டிக் வந்து என் மகனோட கஸ்டடி கேட்டு என்கிட்ட இத்தனை வருஷத்துல ஒரு தடவை கூட வந்தது இல்ல. இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் அண்ட் மாதம்பட்டி ரங்கராஜோட ஒய்ஃப் ஸ்ருதி ரங்கராஜ் இவங்க ரெண்டு பேருமே என்னோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் ஃப்ரெட்ரிக் மூலியமா என்ன தாக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாள் இல்லாம இப்போ கஸ்டடி கேட்டு அவர் வந்திருக்காரு. இது கண்டிப்பா மாதம்பட்டி ரங்கராஜ் அண்ட் ஸ்ருதி ரங்கராஜோட அவங்களோட இன்ஃபுளுன்ஸ் மூலியமா தான் நடந்திருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாம இப்போ நான் இருக்கிற வீடோட அக்ரிமெண்ட் பாத்தீங்கன்னா ஃபெப் 2026 அன்னைக்கு வந்து முடியுது. ஸோ இன்னும் 3 மாசம் இருக்கு. ஆனா இந்த மாசத்துக்குள்ளேயே வீடை காலி பண்ண சொல்றாங்க இந்த வீட்டோட ஓனர். ஸோ இதுக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தான் பொறுப்பு. இந்த அக்ரிமெண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ண மாதம்பட்டி தான் வந்து ஹெல்ப் பண்ணணும். அப்படி இல்லைன்னா எனக்கு இன்னொரு வீடை செட் பண்ணி கொடுக்கணும். அண்ட் நான் கையில கை குழந்தை வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம என்னோட மகனோட படிப்புக்கும் இந்த வீடு தான் வந்து கரெக்டா இருக்கும். ஸோ இந்த வீடியே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மனுல ஜாய் கிறிசல்டா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க அதை என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வீட்டாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.